ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலிமா ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, நல்லா கவனிங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நல்ல கவனம். உங்களுக்கு ஊழியக்காரா இருக்கலாம், உங்களுக்கு வசனத்தை சொல்லுகிறவங்களா இருக்கலாம், தேவ வசனத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை நடத்துகிறவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கவனிக்கணும்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கிறோம். நாம் நிறைய பேர் விழுந்து போவதற்கு அநேக விதமான காரியம் இருக்கிறது. உங்களை நடத்துகிறவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்லி எப்படி இருக்கு, அவங்க செயல் எப்படி இருக்கிறது, சொல்ற மாதிரி செய்கிறாங்களா, இல்லை அதில் அவங்க அந்த வசனப்படி நடக்கிறாங்களா, அவங்க கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறார்களா, வசனத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிறவங்களா இருக்கிறாங்களா, நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். சாதாரணமாக யார் சொன்னாலும் ஏற்றுக்க கூடவே கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளை இந்த காலை வேளையில் விசுவாசத்தை பின்பற்றுங்கள் அப்படின்றார். நிறைய பரிசுத்தவான்கள் நம்ம வாசித்து இருக்கிறோம். நிறைய பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிறதை அவங்கள குறித்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவங்களுடைய விசுவாசத்தை கேள்விப்பட்டு இருக்கிறோம். அநேக காரியங்களை நமக்கு அறிந்து இருக்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்தவான்கள் மரித்து போயிருக்கிறாங்க. இன்னும் அவர்களை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். இன்னும் அவர்களினால அநேக காரியங்கள் நம்ம பெற்ற நன்மைகள் யாராலும் உண்டு. இன்னைக்கு வேதத்திலே மத்தேயு 23:3வது வசனம் வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ, பாருங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுகிறதை செய்யுங்க, அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். என்கிட்ட ஒரு சகோதரன் கேட்டாங்க, ஐயா, இந்த மாதிரி எங்களுக்கு வசனங்களை சொல்லி எங்களை இப்படியெல்லாம் நடத்துறாங்க, ஆனா அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பேரிட்டு சொன்னாங்க என்கிட்ட. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை, தம்பி, நீ இந்த பக்கமும் கிறிஸ்துவனை பார்க்க வேணாம், இந்த ஊழியக்காரனை பார்க்க வேண்டாம், தேவனை மட்டும் பாரு. அவர் பொய் சொல்ல மனுஷனல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அதனால அவங்க சொன்னாங்க, ஆனால் செய்யலையா, அப்படி நடக்கலையா, நீங்கள் என்கிட்ட கேட்குறேன், நீங்கள் அவங்கள பார்த்தா விழுந்துடுவீங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்க அப்படின்னு. அவரை மட்டும் பாருங்க, இந்த வேதத்தை மட்டும் நேசிங்க, இந்த வேதத்தை மட்டும் நேசிங்க. ஏன்னா இவரை பார்த்தாலும் நீ விழுந்துடுவே, அவரை பார்த்தாலும் விழுந்துடுவே. உனக்கு பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு கலிங்கம் போட்டே இருப்பாங்க, இந்த பக்கமும் பார்க்காது அந்த பக்கம் பார்க்க, நேராக ஸ்ட்ரைட்டாக பார்க்க. அப்போ நம்ம யாரை பார்க்கணும்? ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். அவர் கொடுத்து இருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அதனால்தான் அவங்க செய்கையின்படி நீங்கள் செய்யாதிருங்கள் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாமா? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதுதான் ரகசியமே. தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தை கேட்பாங்க, ஆனா அதன்படி செய்யவே மாட்டாங்க. இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க, ஆனால் அதன்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே வேதம் சொல்லுது, எபிரேயர் 13:7 வாசித்தோம், உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறவங்கள, சொல்லுகிறவங்கள, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்க? ஃபாலோ பண்ணுங்க. நான் நிறைய விஷயத்த சொல்லுவேன், நிறைய காரியங்களை நான் பார்த்து இருக்கிறேன். அப்போ அவங்க கிட்ட சொல்லுவேன்,
கர்த்தர் உங்களுக்கு வேத வார்த்தையின்படி, என்கிட்ட நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்து, ஐயா என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், வாக்கு கொடுத்து இருக்கிறார், அதனால நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் உன்னோடு பேசி இருப்பாரானால் நிச்சயமா நீ கண்டிப்பா ஊழியம் செய்யணும். வேறு ஒருத்தர் சொல்லி அழைக்க வேண்டாம், வர வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டேன்னா இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். எரேமியா புத்தகத்தில் 5வது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாமா? கொழுத்து சலிக்கு பண்ணுகிறார்கள், துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல், பாருங்க, துன்மார்க்கனுடைய செயலை கண்டிக்காமல் விட்டு விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழ்கிறார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். அதுக்கு தான் சொன்ன, உங்களுக்கு நடத்துகிறவங்களை நீங்க ஃபாலோ பண்ணு. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் போய் விழுந்து போறாங்க. நிறைய பேர் முழு குடும்பமா அந்த கப்பல் விசுவாச குடும்பமே கவுத்து போடப்படுகிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலத்தில் நிறைய எழும்பி இருக்கலாம், நிறைய பேர் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லலாம். ஆனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை நடத்துகிறவங்களை நீங்க கவனிக்கணும், ஃபாலோ பண்ணுங்க. நான் நிறைய விஷயத்துல அந்த மாதிரி என்னை காத்து கொண்டு இருக்கிறேன். என்ன ரொம்ப ரொம்ப காத்து, யாரால? பரிசுத்த ஆவியானவர். 2 தீமோத்தேயு புத்தகத்துல 1வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஆலோசனை, இது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்ட, அதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கள் தான் அதை நம்மளால காத்துக்கணும். ஆகினால நீ மாம்சத்துக்குரிய காரியங்களை நீ யோசிப்பாயானால் விழுந்து போவாய். உனக்கு சொல்லுகிறவங்க எப்படி செயல்படுகிறாங்க, அவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அதனால எந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லு 2 யோவான் புத்தகத்தில் 4வது வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அப்ப இந்த சத்தியத்தில் நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் நீ அவங்கள ஃபாலோ பண்ணலாம், அவங்க விசுவாசத்தை ஃபாலோ பண்ணலாம், அவங்கள மாதிரியா கூட நீங்க என்ன பண்ணலாம், வைக்கலாம், வாசிக்கலாம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு. பாருங்க, சிலர் தான், எல்லாரும் இல்ல, சிலர் சத்தியத்திலே நடக்கிறது நான் கண்டேன், மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்ப எல்லாருமே இல்லை. அப்ப எல்லாருமே இல்லைன்னாக்க என்ன பண்ண, யாரெல்லாம் இந்த வசனத்தின்படி நடக்கிறாங்க, போதிக்கிறாங்க, சாட்சியா இருக்கிறாங்க, விசுவாசமா இருக்கிறாங்க, அந்த விசுவாசம் உள்ளவர்களை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதை மாடலா கூட வைக்கலாம். அதனாலதான் தெளிவா சொல்ல, தேவனுடைய பிள்ளை, இந்த காலத்துல நம்ம விலகி விடாதபடி, விழுந்து போகாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மறுபடியும் எபிரேயர் 13வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை, உங்களுக்கு போதிக்கிறவர்களை நீங்க நினைத்து அவர்கள் நடக்கை. நான் நிறைய ஊழியக்காரங்களை எனக்கு முன்மாதிரியா நான் வைப்பேன். நான் நிறைய ஊழியக்காரனா ஆண்டவருக்கு சாட்சியாக, விசுவாசமாக, வைராக்கியமாய் வாழ்ந்தவங்க, மரித்து போனவர்கள் எல்லாம் நான் நினைவு கூறுவேன். நான் அவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நமக்கு அநேக காரியங்களை வைத்துட்டு போயிருக்கிறாங்க. அநேக ஊழியக்காரங்களே நம்ம மறக்க முடியாத அளவுக்கு பரிசுத்தவான்கள், அவர்களுடைய நடக்கை இந்த பூமியில, அவங்க விசுவாசத்தை, அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை நாம் நினைச்சு உண்மையிலே அதில் நாம் அநேக காரியங்களை வளருவதற்கு உதவியா இருக்கும். அதனால்தான் சொன்ன, சத்தியத்தில் நடக்கிறார்கள் சிலர், அநேகர் அல்ல. அதனால நீங்க உங்களை காத்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால, ஆவியானவருடைய ஆலோசனையினால உங்களை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவரே, இந்த நாளில கூட வேத வார்த்தையின்படி விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று ஆமாண்டவரே
பரிசுத்தவான்களுடைய விசுவாசம், எங்களுக்கு வசனத்தை சொன்னவங்களுடைய விசுவாசம். ஆண்டவரே, அவங்க சொன்னவங்க செய்தார்களா? அதன்படி நடந்தாங்களா? அநேகர் இல்லை. ஆனால் ஒரு சில பரிசுத்தவான்கள் ஆண்டவர் அவங்க விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க, ஆண்டவருக்கு பிரியமா நடந்தாங்க. சொன்னதுபடி வேத வார்த்தையின்படி நடந்து எங்களுக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. நாங்களும் அதை பின்பற்றுவதற்கு, அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர் இந்த காலை வேளை பரிசுத்தாவின் பேசினதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஏன்னா காலம் கடைசி காலம், அநேகர் கீழே விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் எங்களை காத்துக்கொள்ள இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும், எங்களை ஆற்றட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.